நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கேன் தெரியுமா? அது ஊழியமானால் கூட கர்த்தர் நம்மளை பாராட்டுவார். கர்த்தர் அதற்குரிய மகிமையை கொடுப்பார். ஆனால் நாம் செய்யற தப்பு எங்க தெரியுமா? ரூல்ஸா சரியா இருப்பேன், கர்த்தரா கரெக்டா இருப்பேன்னு சொல்லி தேவ பக்தியில சரியா இருப்பதை போல கர்த்தருக்கும் எனக்கும் சரியா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட்டு தான், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சரிதான். சரியா பண்ணினவங்க தன்னுடைய நாவை அடக்கணும். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு எழுப்புதல் வீரன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க, உண்மையாய் ஊழியத்துக்குள்ள ஓடுறவங்க எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் மெஜாரிட்டி வஞ்சிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. வேதத்தின்படி ஏதோ நாங்கள் ஒரு புதிய சத்தியத்தை நான் சொல்லதுனாலையோ நீங்கள் கேட்கறதுனாலே ஒரு புதிய கண்டென்ட் சொல்லதுனாலையோ வேத வசனத்தின்படியே அநேகர் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இந்த வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபர்களால் உண்மையான எழுப்புதலை கொண்டு வர முடியாது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபர்களால் உண்மையான எழுப்புதலை கொண்டு வர முடியாது. ஆனால் இன்னொரு எழுப்புதலை கொண்டு வர முடியும், மாயையான எழுப்புதலை கொண்டு வர முடியும். எந்த மனிதன் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ வஞ்சிக்கப்பட்ட மனிதர்கள் மாயையான எழுப்புதலை ஜனங்களுக்கு முன்னாடி கண்களுக்கு முன்னாடி கொண்டு வர முடியும். அதனால எழுப்புதலுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் மெய்யான எழுப்புதல் எப்படி என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் மாயையான எழுப்புதல் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அநேக நேரத்தில் எழுப்புதலுக்கு ஓடுகிறோம், ஒரு திரள் கூட்டம் வந்ததுனால அது எழுப்புதல் என்று நம்ம நினைச்சிடவும் கூடாது. எது உண்மையான எழுப்புதல், எது பொய்யான எழுப்புதல், நம்மளுடைய பார்வைக்கு இப்போ பார்க்கறது எல்லாமே உண்மையான எழுப்புதல் நமக்கு இங்கே இருக்கிறதுனால தெரியுது. திரள் கூட்டம் வராங்க, பிரபலமாய் யூடியூப்ல பிரபலமாய் பல நபர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கட் அவுட் திக்கெட்டுமா கட் அவுட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே நடக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஒன்று அந்த கூட்டத்தில் நடக்கல. ஒரு சில கர்த்தர் பேச ஆரம்பித்தார், ஆனால் ஜனங்கள் பாதி பேர் ரிசீவ் பண்ணாங்க, பாதி பேர் ரிசீவ் பண்ணலை. ஆனால் ரிசீவ் பண்ணாதவர்கள் அவர்களுடைய அவங்க நடவடிக்கை, அவங்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அவர்கள் தன்னை ஒரு ஆள் பெரிய ஆளாக காட்ட வேண்டும். ஒரு 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 கூட்டம் நடக்கா, அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கிரௌட கூட்டினது நான் தான் இருக்க வேண்டும், இல்லை இவ்வளவு ஆயிடுச்சா எல்லாரும் என்னையத்தான் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை மைண்டில் வச்சிருக்கிறதுனால தான் அது கர்த்தராக இருந்தாலும் இருங்க கர்த்தரை நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த அளவுக்கு அவருடைய மனது எல்லாரும் சிலருடைய மனநிலைமை இருக்கிறதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அதனால இந்த வஞ்சிக்கப்படுகிற சம்பவம் சமீப நாட்களாய் உண்மையான எழுப்புதல் வருவதற்கு முன்னாடி எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள், எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் எல்லாரும் மேலையும் ஒரு காற்று வீசுவதை போல ஒரு மோதி பார்க்கத்தான் செய்ய போகிறது. அது யாராக இருந்தாலும், நான் உட்பட நீங்களாக இருந்தாலும், உண்மையா எழுப்புதலுக்கு என்று ஓடுகிறவர்கள் எல்லாரையும் ஒரு சோதிப்பதை போல புடமிடுவதை போல அப்படியே ஒரு காற்று வீசுவதை போல வீசிக்கிட்டு இருக்கிறது. யார் சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் நிலைத்து நின்று தான் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு அந்த வஞ்சிக்கப்படக்கூடிய காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி ஏது உண்டாகும். அதனால தான் இந்த சத்தியம் என்பது ஏதோ திடீரென்று பிளான் பண்ணி பண்ணினது அப்படிங்கிறது கிடையாது. முன்கூட்டியே கர்த்தரை கொடுத்திருந்தால் சில இடங்களில் பார்க்கும்போது கட்டாயம் இந்த செய்தி தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதுதான். எப்போ சொல்லணும்னு கேட்டால் ஒரு 7 நாள் ஜெபம் இருக்கு, இந்த ஜெபத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி சொல்லிடணும். இந்த செய்தியை கேட்டு நம்ம எல்லாம் சரியான பிறகுதான் அந்த 7 நாள் கூட்டம் சரியாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த 7 நாள் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார், அது மட்டும் எனக்கு புரிகிறது. நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறாரே, என்ன செய்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய முறைகள் எவ்வளவு வேலைகள் இருக்கிறது என்ற ஒரு பல ரகசியங்களை கர்த்தர் பேசியிருக்கார். 7 நாள் அன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் 7 நாளைக்கு முன்னாடி அந்த சுவிசேஷ கூட்டம் நடப்பதற்கு முன்னாடி, அந்த கூடுகை நடப்பதற்கு முன்னாடி இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய காரியத்தை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும். ஒருவேளை இது தெரியலைன்னா நல்லா ஜோம் பண்ணலாம், நல்லா வேதம் வாசிக்கலாம், நல்ல ஊழியம் கூட பண்ணலாம். ஆனால் ஊழியத்தின் பலன் ஒன்று இருக்கே, அது மெய்யான பலனாக இருக்கவே இருக்காது. பல முறை எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். நல்லா ஓடுவாங்க, அவர்கள் வசதிப்படுத்திக் கொள்ளலாம், அவர்கள் கார் வாங்கலாம், அவர்கள் பங்களா கட்டலாம், அவர்கள் யார் அந்த நடத்துகிற ஊழியக்காரர். ஆனால் இவர்கள் மூலியம் கனிகள் பிறக்கணுமே, அது உண்மையான கனிகளாக இருக்கவே இருக்காது. அதனால தான் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய காரியத்தை நாம் தியானித்த பிறகு நாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணினால்
எவ்வளவு பெரிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் நாம் தப்பித்து கொண்டு நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருக்கிறவர்களே எழுப்புதலில் உண்மையாய் ஓடி தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். யார் யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், இது சபைக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சம்பாதித்த கொரிந்து சபை விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அந்த சபையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், கர்த்தருக்குரிய காரியங்களை செய்வதற்கு சபையாய் அங்கத்தினராய் இருக்கிறவர்கள். இப்படி இருக்கிறவர்களுக்கு பவுல் சொல்லுகிற காரியம்தான், நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு விசுவாசிக்கிறது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது வரைக்கும் உண்மைதான். ஆனால் நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டீங்கன்னா எப்பனாலும் கிறிஸ்துவை விட்டு விலகி போயிட முடியும். விலகிருச்சுன்னா நான் விலகிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி நான் பயந்திருக்கிறேன்னு பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல 3 காரியங்கள் இருக்கிறது. நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். தந்திரம் என்பது வேறு, வஞ்சகம் என்பது வேறு, கன்னி என்பது வேறு. 3மே வேறு வேற. 3 காரியங்களும் நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு காரியம் வரும்போது பிசாசின் தந்திரங்களை குறித்து தியானிக்கலாம், பிசாசின் கன்னிகளை குறித்து தியானிக்கலாம். இன்றைக்கு பிசாசின் வஞ்சகத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்திலேயே அதற்குரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, ஒரு தந்திரம் இருக்கு, தந்திரத்தை பயன்படுத்தி வஞ்சிக்க ஆரம்பிக்கு. அப்படி என்று கேட்டால் தந்திரம், வஞ்சகம், கன்னி, இந்த 3மே ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் 3மே ஒன்று கிடையாது. தந்திரம் என்பது வேறு, வஞ்சகம் என்பது வேறு, கன்னி என்பது வேறு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேனே. இம்மான் அண்ணனை எடுத்துக்கிடுவோமே. இம்மான் அண்ணனை குழியில தள்ளணும் அப்படின்னால அவர் என்கிட்ட பேச மாட்டார்னா, அவரை தந்திரமாய் வர வைத்து வஞ்சகமாய் பேசி கன்னியில் அகப்பட வைப்பது. ஒரு ப்ராசஸுக்கு 3 காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அவரை தந்திரமாக என்கிட்ட வர வைக்கணும், வந்துடுவார். தந்திரமாக எப்படியாவது வர வைக்கணும். 2வது, அவர்கிட்ட நான் வஞ்சகமாய் பேச ஆரம்பிக்கணும். அந்த வஞ்சகத்தை கேட்டுட்டார்னா அவரை கண்ணியில் போய் அகப்பட வச்சிடணும். ஸோ அப்போனா 3 காரியம் என்பது ஒரே நோக்கத்திற்காக இருக்குமே தவிர 3 ப்ராசஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. தந்திரம் என்பது வேறு, வஞ்சகம் என்பது வேறு, கன்னி என்பது வேறு. இந்த 3ம் எதற்காக செய்யப்படுகிறது என்று கேட்டால், ஒரு நபரை கெடுப்பதற்கு இதைத்தான் பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனை கெடுப்பதற்கு நேரடியாக குழியில தள்ள முடியாது. அப்படி என்றால் அவனை எப்படி தந்திரமாக வஞ்சித்து கண்ணியில் அகப்பட வைக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பிசாசு பயங்கரமாய் காரியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறான். ஒரு மேலோட்டமா, ஒரு அவுட்லைனா வஞ்சிக்கப்படக்கூடிய அடையாளங்கள், வஞ்சிக்கிறவர்களுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு இப்படித்தான் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு என்னன்னு கேட்டால், அந்த அறிகுறிகளை தாண்டி வேத வசனத்தில் இருந்து ஒரு முக்கியமான 4-5 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஒன்று, இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 2வது, நாம் மற்றவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இவன் என்று கண்டுபிடித்துக் கொண்டால் அவனை விட்டு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது, எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? 3 காரியம். தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுதல். ஒரு மனிதன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ள முடியும், முதல் காரியம். 2வது, மனிதர்களால் வஞ்சிக்க முடியும். ஒரு மனுஷனை தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுவான். 2வது, மனிதர்களால் வஞ்சிக்கப்படுவான். 3வது, பிசாசினால் வஞ்சிக்கப்படுவான். ஸோ 3 காரியங்களில் அவன் வஞ்சிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாவது, ஒரு மனிதன் தன்னைத்தானே எப்படி வஞ்சித்துக் கொள்ள முடியும்? வேறொரு மனிதன் ஒரு மனுஷனை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு வந்து கூட அந்த மனிதனை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில மனிதர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்வதற்கு பல காரியங்கள் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. முதலாவது, வஞ்சிக்கப்படுதல் என்றால் என்ன? அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வஞ்சிக்கப்படுதல், ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லும் பொய்யை வேறொருவர் அதை உண்மை என நம்புவதை வஞ்சிக்கப்படுதல். இதில் தெரிந்தோ தெரியாமலோ என்று சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு தான் சொல்கிறது பொய்யினே தெரியாமல் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் தெரிஞ்சு சொல்லுவாங்க, தெரியாமல் கூட சொல்லுவாங்க. ஸோ தெரியாமல் சொன்னால் கூட இன்னொரு நபர் வஞ்சிக்கப்படத்தான் செய்வார். அதனால் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லும் பொய்யை வேறொருவர் உண்மை என நம்புவதை வஞ்சிக்கப்படுதல். ஸோ இந்த காரியம் தான். ஸோ வஞ்சிக்கப்படுதல் என்றால் என்ன? இதுதான். ஸோ தன்னைத்தானே எப்படி வஞ்சித்துக் கொள்ள முடியும்? ஒரு மனிதனை மற்ற மனிதர்கள் வந்து அவனோடு பேசி வஞ்சிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசு நேரடியாக வந்து அந்த மனிதனை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ள முடியும். முதல் காரியம், யார் ஒருவர்
தன்னில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். தன்னில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். 1 யோவான் 1 அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. போதும். தன்னைத்தானே யார் வஞ்சித்துக் கொள்வார்னு கேட்டால், யாரும் போய் ஒரு மனிதனை ஏமாற்றி வஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு மனிதன் தன்னில் பாவம் இல்லை, நான் சூப்பர் தான், கர்த்தருக்கு முன்னாடி ஒரு ஒரு நேரத்தில் நல்ல போதகரேன்னு கூட சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், பிதா தவிர தேவன் தவிர ஒருவர் நல்லவர் இல்லையே. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஆனால் சிலர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், மற்றவர்கள் தான் சரியில்லை என்று சொல்லி தன்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் நான் கரெக்டாக இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் நேர்கோட்டில் போகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோமே, ஆனால் நாம் வஞ்சிக்கப்படுகிற கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நபரை வேதத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேனே. லூக்கா 15 அதிகாரத்தின் 29, 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். இளைய குமாரன், மூத்த குமாரன். ஸோ இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தகப்பனை விட்டு பிரிச்சுட்டு போய் அதை வேஸ்ட் பண்ணி பன்றி திங்கக்கூடிய, தவிட்டை திங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய்விட்டான் மூத்த குமாரன். ஸோ மூத்த குமாரன் அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? இந்த வசனத்தின் படி அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சிறு வயது முதற்கொண்டு உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எந்த தப்புமே நான் பண்ணலையே, நான் என்னில் தப்பே கிடையாதே, நான் ஏன் தண்டிக்கப்படணும், நான் என்னுடைய பங்கை எதுக்கு மறுபடியும் இளையகுமாரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல என்ன நடக்கு என்று கேட்டால், இளையகுமாரனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு, தன்னுடைய சகோதரன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்று அவனுடைய குற்றத்தை சொல்லலாம். அதில் எந்த இடத்துலனா கம்பேரிசன் நடக்கு. அவன் தப்பு பண்ணிவிட்டான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு தப்புமே பண்ணாதவன், நான் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு எல்லா உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனே, என்கிட்ட தப்பே கிடையாது, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கக்கூடாதா என்று சொல்லி கடைசி இறுதியில் என்ன நடக்குன்னு கேட்டோம்னா, இளையகுமாரன் வீட்டுக்குள்ளே வருகிறான், மூத்த குமாரன் வீட்டை விட்டே வெளியே போக ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவம் தான் வஞ்சிக்கப்படுதல் தரிசனத்தை விட்டு வெளியே அனுப்பிவிடும். ஆதாம் ஏவாளு அவர்களுடைய நாட்களில் வஞ்சிக்கப்படுதல் நடந்தது. ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே போய்விட்டார்கள். இதே சம்பவம் தான். தன்னில் பாவமில்லை என்று சொல்லி நாம் தன்னுடைய நீதியை நிலைநாட்ட விரும்பினால், மூத்த குமாரன் அவன்கிட்ட என்ன தப்புன்னு பைபிளும் சொல்லல, தகப்பனும் சொல்லல, அவனும் சொல்லல, இளையகுமாரனும் சொல்லல. அவன் தப்பு இல்லை, உண்மையாக இருக்கலாம், ஆனால் தப்பு இல்லைன்னு தன்னுடைய வாயால சொல்லி அவன் குற்றவாளியாய் மாற்றிக்கொண்டு விட்டான். கடைசி இளையகுமாரன் உள்ள வந்து விட்டான், மூத்த குமாரன் வெளியே நின்றவனாகத்தான் இருக்கிறான், உள்ள வர முடியாத ஒரு நிலைமையாகிவிட்டது. தன்னில் பாவம் இல்லை என்று நம்ம இருதயத்தில் நினைத்து மற்றவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோமே ஆனால் அது நாம் வஞ்சிக்கப்படக்கூடிய முதல் அடையாளமாக இருக்கும். முதலாவது, தன்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்படுவதாக இருப்போம். இரண்டாவது, தன்னை ஞானி என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள். தன்னை ஞானி என்று சொன்னால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் 18வது வசனம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். போதும். இந்த வசனத்தை நல்லா உற்று பார்த்தா, ஒருவன் தன்னைத்தானே வஞ்சிக்காமல் இருக்கணுமா? அதுக்கு என்னன்னு கேட்டா, அவன் தன்னை ஞானி என்று நினைச்சிட்டாம்னா, தன்னை ஞானி என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாம்னா, அவன் பைத்தியக்காரன் மாதிரி இருந்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு முன்னாடி தான் ஞானி தான், தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்களாய் மாறிவிடும். இதில் தான் நம்ம அநேக நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எனக்கு பல சத்தியங்கள் தெரியும், அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தி, எனக்கு தெரியாத சத்தியமா, எனக்கு தெரியாத டெக்னாலஜியா, எனக்கு தெரியாத ஒர்க்கா, எனக்கு தெரியாத காரியமா, சில நண்பர்கள்ட்ட கூட நம்ம அப்படி பேசியிருப்போம், எனக்கு தெரியாததா, எனக்கு எல்லாம் தெரியும், உன்னைய விட எனக்கு அறிவு ரொம்ப இருக்குது, உன்னைய விட எனக்கு ஞானம் ரொம்ப இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் அந்த எண்ணம் வந்தாலே தன்னைத்தானே வஞ்சித்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ 2வது காரியம், தன்னை ஞானி என்று நினைத்தால் அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். லூக்கா 18 அதிகாரத்தின் 9வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும்.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன், 2 பேருடைய ஜெபத்தினுடைய தன்மை இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்கு, இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? இந்த காரியம்தான். பரிசேயன் சொல்றான், தான் 2 தடவை உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன். அந்த கடைசி அவன் சொன்ன வார்த்தை, இந்த ஆயக்காரனை போல கிடையாது, அவனை விட நான் சூப்பராக தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை நீதிமானை போல, தன்னை ஞானி போல இருதயத்தில் எண்ணி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இவன் மற்றவன்கிட்ட கூட சொல்லலை. இவன் உடனே பார்த்தியா, அந்த ஆள்கிட்ட யார் ஆயக்காரன்ட்டையும் சொல்லலை, சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் சொல்லலை. தன்னுடைய இருதயத்தில் அந்த நினைச்சி ஜெபம் செய்தான். கடைசி என்னன்னு கேட்டால், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன் என்று கேட்டால், பரிசேயன் தன்னை ஞானி என்று நினைக்க ஆரம்பித்து விட்டான். தன்னுடைய திறமையை, தன்னுடைய தியாகத்தை, நான் வாரத்துக்கு 2 தரம், அப்பனா பரவாயில்லையே, மற்றவர்களை விட நான் பெட்டராக இருக்கிறேனே, அப்பனா நான் ஞானிதான், நான் தசம பாகமெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேன், யாருமே தசம பாகம் ஒழுங்காகவே செலுத்துறது கிடையாது, நான் கரெக்டாக தானே செலுத்துறேன், யாருமே ஜெபத்துக்கு சரியாக வருவது கிடையாது, நான் ஜெபத்துக்கு சரியாக தானே நடக்கிறேன், யாருமே சரியாக ஊழியம் பண்ணுவது கிடையாது, நான் சரியாகத்தானே ஊழியம் பண்ணுகிறேன், யாருமே கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கிடையாது, நானாவது உண்மையாக இருக்கிறேனே என்று சொல்லி மற்றவர்களோடு கம்பேரிசன் பண்ணி சில நபர்கள், இந்த மனுஷனை விட நான் கர்த்தர்ட்ட உண்மையாகத்தான் இருக்கிறேன். ஒரு மனிதன் பாவம் செய்தாலும், அவன் துன்மார்க்கத்தில் விழுந்தாலும், அவனை தூக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருக்கு கட்டாயம் இருக்கு, எப்படினாலும் தூக்கிடுவாரு. ஆனால் இந்த பரிசேயர்களைப் போல இந்த ஆயக்காரனோடு கம்பேரிசன் பண்ணி, இவனை போல கிடையாதுப்பா, நான் நல்லாத்தான் இருக்கிறேன், இவன் கூட இப்படித்தான் இருக்கிறேன், நான் சூப்பராகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி கம்பேரிசன் பண்ணி, அவனை விட நான் பெட்டராகத்தான் இருக்கிறேன், அவளை விட நான் பெட்டராகத்தான் இருக்கிறேன், இவங்களை மாறி நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இல்லை, நான் கர்த்தருக்கு இவங்களை விட நல்லா தானே கீழ்ப்படுறேன். இது எங்க வஞ்சிக்கப்படுதல் நடக்க தெரியுமா? நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது கீழ்ப்படியலாம், தப்பே கிடையாது. கர்த்தருக்கு உண்மையா இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் மற்றவர்களோடு கம்பேரிசன் நடக்க அங்கதான் வஞ்சிக்கப்படுதல் நடக்க ஆரம்பிக்கு. நான் கர்த்தருக்கு 100% உண்மையா இருக்கிறேன், அது எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். வேற எங்கேயாவது யாரும் பார்த்து சொன்னால் ஓகே, அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய இருதயத்தில் எப்போ வஞ்சிக்கப்படுதல் நடக்கும் என்று கேட்டால், நான் மட்டும்தான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், பெனியல் உண்மையாகவே கிடையாது, பிரதேஷ் உண்மையே கிடையாதுன்னு சொல்லி எப்போ நான் கம்பேரிசன் பண்ண ஆரம்பிக்கிறேனோ வஞ்சிக்கப்படுதல் எனக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கு. நான் கர்த்தருக்கு 100% கீழ்ப்படியலாம், நல்லது தான். நான் கர்த்தருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணலாம், நல்லது தான். அந்த தியாகத்தை மற்றவர்களோடு கம்பேரிசன் பண்ணுறோமே, அங்குதான் வஞ்சிக்கப்படுதல் நடக்கிறது. ஏன்னு கேட்டால், அவனை விட நான் பெட்டர், அவனை விட நான் சூப்பர் தானே, அவனுக்கு இல்லாத திறமை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கார், வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் பண்ணுறேன், இவெல்லாம் உபவாசமே பண்ணதே கிடையாது, மற்றவனை அற்பமாய் பார்த்து தன்னை ஞானி போல என்றது. இதுதான் அவர்கள் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளுதல். இந்த வஞ்சிக்கக்கூடிய காரியத்தை நல்லா பாருங்க. 2 பேராக தான் இருப்பாங்க. தன்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்கள், அதுலேயும் 2 கேரக்டர், மூத்த குமாரன், இளைய குமாரன். வஞ்சிக்கப்படுகிறவன் மூத்த குமாரன் தகப்பனை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். வஞ்சிக்கப்படும் போது வெளியேறுதல் நடக்கும். இதே சம்பவம் தான் ஆயக்காரன், பரிசேயன். அவன் அல்ல இவன் சொன்னது யாருன்னா கர்த்தர். அப்படின்னா கர்த்தர் எங்க இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் அல்ல இவனே, யார் ஆயக்காரனை பார்த்து நீதிமான் என்று சொன்னார். அப்பனா கர்த்தர் தேவாலயத்துக்குள்ள இருந்தா தூரத்தில் இருக்கிறவனை பார்த்து அவன் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆயக்காரன் பக்கத்தில் நின்னதுனால தான் இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான். ஸோ அவன் அல்ல இவன் அப்படின்னு கேட்டா, பரிசேயன் கர்த்தரை விட்டு பிரிந்து போய்விட்டான். வஞ்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலைமை வர ஆரம்பிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பரிசேயன் அவன் வஞ்சிக்கப்பட்டான் என்று அவனுக்கு தெரியுமா? தொடர்ந்து அவன் வாரத்துக்கு 2 தரம் உபவாசிப்பான், தசம பாகம் கொடுப்பான், என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆயக்காரனை பார்த்து ஆயக்காரனே ஒரு ஜெப குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். தன் வஞ்சிக்கப்பட்டது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் அவங்கிட்ட இல்லை, இவங்கிட்ட இருந்துகிட்டு இருப்பார். யார்? ஆயக்காரன் கிட்ட. பாவியாகிய என் மேல் கிருபையா இருந்த ஒரே வார்த்தையில் கர்த்தர் அருகில் அவன் நெருங்க ஆரம்பித்து விட்டான்.
நேற்று ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பில்லிகிரகாம் அவர் எழுதின ஒரு வார்த்தை. அவர் சொல்லியிருந்தாரு, நான் 1000 பிரசங்கம் செய்தேன், அதனால நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்பது அர்த்தம் கிடையாது. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் சொல்வதை போல நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தாவே அடியேனை நினைத்தருளும். நான் எவ்வளவோ செஞ்சிட்டேன் என்பதற்காக நான் பரலோகம் பெறுவேன் அந்த ஞானம் கூட கிடையாது. நான் செய்ய வேண்டியது கொஞ்சமாக செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவது என்னுடைய கிரியைகள் கிடையாது, கர்த்தருடைய கிருபை தான். அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கணும். நான் இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன், இவ்வளவு காரியம் செஞ்சுட்டேன், அது வஞ்சிக்கப்பட்டமான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணுமே. பரிசேயன் நினைச்சிருக்கலாம், நான் எவ்வளவு செஞ்சுட்டேன், அவனுடைய கிரியைகளை பாருங்க, குட்கிரியைகள், குட் ஆக்டிவிட்டி. நம்மள ஒரு தடவை உவாசிக்க மாட்டோம், அவன் 2 தடவை உவாசிப்பான். அதனால என்ன, நம்ம நல்லா செய்கிறது தப்பு கிடையாது. மற்றவர்களுடைய கம்பேர் பண்ணி நீ நல்லாவே செய்யல, நான் தானே நல்லா செய்கிறேன், அந்த இடம் வரும்போது நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். பரிசையை நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே போய் அவன் குறைய கூட சொல்லி அழுதுருக்கலாம், ஒன்றும் நடந்திருக்காது. ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு இருதயத்தின் நினைவு அவனை கர்த்தரை விட்டு தூரம் போக வச்சிருச்சு. அதுதான் தன்னை ஞானி என்று சொல்லுகிறவர்கள், தன்னை நீதிமான் என்று நினைக்கிறவங்க. நீதிமான்னா நல்லது தான், கர்த்தர் உங்களை நீதிமானாய் பாராட்டுவது, என்னை பாராட்டுவது நல்லது. ஆனால் நான் நீதிமான் தன் வாயால் சொல்லி மற்றவன் நீ நீதிமானே கிடையாது, நீ ஒரு பாவி, நீ ஒரு அசுத்தன், ஆயக்காரன் சொல்கிற மாதிரி சொல்லும்போது கர்த்தர் பாப்பார், அவன் பாவியாகவே இருக்கட்டும், ஆனால் நீ உன்னுடைய வாயினால் நீ பாவம் செஞ்சு தூரம் போய் விட்டையே. வஞ்சிக்கப்படுதல். ஸோ 2வது வஞ்சிக்கப்படுதல் எங்கே நடக்குது? அந்த கம்பேரிசன். தன்னை ஞானி என்று நினைக்கும் போது, தன்னை நீதிமான் என்று நினைக்கும் போது, நினைப்பது வாழ்வது தப்பு கிடையாது, அதை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுறமே, வஞ்சிக்கப்படுதல் நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ 3வது காரியம், ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக நினைத்தால் வஞ்சிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். 3வது காரியம் யாருன்னு கேட்டால், தன்னைத்தானே யார் வஞ்சித்துக் கொள்வார்னா, நான் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு பொருட்டாக நினச்சிருவாங்க. பார்த்தியா, எனக்கு தெரியாததா, எனக்கு இல்லாததுன்னு. சுற்றி இருக்கிறவர்கள் 1000 பேசலாம், ஆனால் தான் யார் என்று தனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் அற்புத அடையாளங்கள் கூட செய்யலாம், ஆனால் தான் யார் என்று அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பேதுருவுக்கு நல்ல அந்த விஷயம் தெரியும். 3ஆம் மணி ஜெபவேளை தேவாலயத்தில் சப்பானி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னோடனே எழுந்து நடந்துருவாங்க. பயங்கர க்ரௌடு கூடிடுவாங்க. எப்படி நடந்தான் அந்த சப்பானி, எப்படி நடந்தான் அப்போ தெளிவாக சொல்லுவார், என்னுடைய சுய பக்தியினாலேயோ சுய திறமையினாலேயும் கிடையாது, இயேசு என்ற நாமத்தினாலே இவன் நடந்தான். அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். நம்ம செஞ்ச பிரேயரில் அற்புதம் நடந்திருக்கலாம், நம்ம செஞ்ச ஊழியத்தில் அநேகர் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கலாம், அற்புத அடையாளம் கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஒன்றே தெரியணும், என் மூலியமாய் நடக்கலை, கர்த்தர் தான் செய்தார். நான் ஒரு பாத்திரவானும் கிடையாது, கர்த்தர் தான் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஞானம் நமக்குள்ள இருக்கணும். தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பொருட்டாக நினைச்சா அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். இதே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் வேதத்தில். இப்படிப்பட்ட நபர் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தின் 20-21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தின் 20-21. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஸோ இந்த தன்னை ஒரு பொருட்டாக நினைப்ப, தான் ஒன்றுமே இருக்காது, ஆனால் நான் எவ்வளவு செஞ்சிட்டேன்னு சொல்லி தன்னை ஒரு அறிவாளியை போல, தான் ஒரு பெரிய ஒரு மேதைகளை போல, தனக்கு எல்லாமே தெரியும் என்று தன்னை ஒரு பொருட்டாக நினைத்தால், அந்த நினைப்பு இந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனுக்குள்ளே இருந்தது. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? இவன் போய் நேரடியாக கேட்கல, கர்த்தர் என்னைய பாராட்டணும். கர்த்தர் நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு, எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குன்னு, அந்த சந்தேகத்தோட வெறுமையோட நான் பதிலை பெற்றுக்கொள்ளணும், நான் தெளிவை பெற்றுக்கொள்ளணும்னு போய் கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்டால் கர்த்தர் பதில் சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி சூப்பராக மாறுவோம். ஆனால் இந்த வாலிபன் தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அல்ல, தன்னை கர்த்தர் பாராட்டணும். அதுக்கு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம்னா, நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் எப்படி நல்ல போதகரேன்னு சொல்லும் போதே கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, நீ என்னை ஐஸ்விக்கிற மாதிரி ஐஸ் வச்சு என்று நல்ல பேர். அதனால தான் கர்த்தர் சொல்லுவார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லை. அங்கேயே கர்த்தர் நிறுத்திடுவார் அவனை, அவனுடைய எண்ணங்கள் அங்கேயே நிறுத்தப்படுகிறது. அடுத்து நீ என்னென்னலாம் செஞ்சிருக்கிற,
நீ களவு செய்யாது இருப்பாயாக, அந்த எல்லா கட்டளைகளையும் சொல்லுவார். அப்போ அவன் தெளிவா, என் சிறு வயது முதற்கூட நான் கற்றுக்கொண்டு வருகிறேனே. அப்போனா கர்த்தர் இன்னும் மட்டும் ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவு என்ன? நீ எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் வித்துட்டு அவன் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் ஒரு உண்மையான நோக்கத்தில் கர்த்தர்ட்ட கேள்வி கேட்டிருந்தாம்னா, நித்திய ஜீவனுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் வித்துட்டு, ஆமாண்டவர் வித்துட்டு எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமான்னு அவன் கேட்டிருக்கணும். அவன் கர்த்தர்ட்ட கேட்ட கேள்வி, கேட்ட நோக்கம் என்னன்னு கேட்டா, தன்னை பாராட்டணும். கர்த்தர் என்னைய பாராட்டணும். ஏன்னா நான் தான் ஒரு பொருட்டாக இருக்கிறேனே. நான் எவ்வளவு பெரிய ஒரு பொருட்டு. நான் மற்றவங்கள மாதிரி இருக்கிறேனா? மற்றவங்களாம் சாதாரணமாக இருக்கிறாங்க. என் சிறு வயது முதற்கொண்டு நான் இவ்வளவு பெரிய கட்டளைகளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறேனே, ஒரு தப்பு கூட பண்ணலையே அப்படின்னு நான் தெரியப்படுத்தணும். இன்டைரக்டாக மற்றவங்ககிட்ட தன்னை பாராட்ட வேணும் என்று சொல்லி சிலர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறது. கடைசி எங்கே கொண்டு போய் முடியும் கேட்டால், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறது, சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது. நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன் தெரியுமா? அது ஊழியமானால் கூட கர்த்தர் நம்மளை பாராட்டுவார். கர்த்தர் அதற்குரிய மகிமையை கொடுப்பார். ஆனால் நாம் செய்கிற தப்பு எங்கே தெரியுமா? நான் கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்கிறேன் தெரியுமா? அதிகாலையில் இத்தனை ஜெபம் நடத்துகிறேன், இத்தனை மணி ஊழியத்துக்கு போகிறேன், கர்த்தருக்குன்ட்டு இதெல்லாம் செய்கிறேன், இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன். நல்லது தான், கர்த்தர் பாராட்டுவார், கர்த்தர் மகிமையை உண்டாக்குவார், மாற்றுக்கிறதே கிடையாது. எங்கே மிஸ் ஆகுது தெரியுமா? இதை சொல்லும் போது தான் நமக்கு மிஸ் ஆகிறது. நம்மளை குறித்து மற்றவர்கள் சொல்லட்டும், அவர்களுக்கு சாட்சியாக இருந்து ஃபாலோ பண்ணட்டும். ஆனால் தன்னை குறித்து தான் எவ்வளோ பெரிய ஒரு பொருட்டு தெரியுமா? நான் மற்றவங்களை போல இல்லை, மற்றவங்களோட சூப்பரு அப்படின்னு தன்னை ஒரு பொருட்டாக நினைக்கிறோமே, அந்த இடத்துல வஞ்சிக்கப்படுதல் நடக்க ஆரம்பிக்கிறது. என் சிறு வயது முதற்கொண்டு இதை செய்கிறேனே, அப்போனா கர்த்தர்கிட்ட போய் தான் நிரூபிக்க ஆரம்பிக்கிறேன். நான் கரெக்டு தான், எல்லாமே செஞ்சுட்டேன். கர்த்தர்கிட்ட யாரும் தன்னை நீதிமான் என்று நிரூபிக்க முடியவே முடியாது. கரெக்டாக ஒன்றே ஒன்று, நீ தரித்திர, நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரர் கொடு. இவன் நித்திய ஜீவன் மேலே ஒரு ஆசை இருந்திருந்தால் வித்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். இவனுக்கு நித்திய ஜீவன் மேலே ஆசை கிடையாது, கர்த்தரை என்னை பாராட்டணும் என்பதுதான் ஆசை. இவ்வளவு க்ரௌடு இருக்கிறாங்க. இந்த க்ரௌடுட்டு கர்த்தர்கிட்ட போய் நான் பேசிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன சொல்ல கான்வர்சேஷன் நடக்கும். நீ இதெல்லாம் செஞ்சிட்டியான்னு கர்த்தர் கேட்பாரு. நான் செஞ்சிட்டேன்னு சொல்லுவேன். பரவாயில்ல, இவன் தான் பெரிய ஆள், இவன் தான் இஸ்ரவேலுக்குள்ளே உண்மையானவன், உத்தமமானவன், கர்த்தர் பாராட்டுவார்னு நினச்சி போக ஆரம்பிச்சிட்டான். அந்த பாராட்டு வேணும், பாராட்டுக்காக என்னென்னாலும் செய்யலான்னு உள்ள போனானே, அவன் வீழ்ச்சிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். ஒன்றுமே இல்லாமல் தன்னை ஒரு பொருட்டாய் நினைத்து பாராட்டுக்காக எதையும் செய்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவார்கள். கடைசி இந்த இவனுடைய நிலைமையை பாருங்க. வஞ்சிக்கப்பட்டவன் யாரு? இந்த ஆஸ்தியுள்ள அதிக ஆஸ்தியுள்ள வாலிபன் கர்த்தரை விட்டு போய்விட்டானா? நீங்க இந்த வஞ்சிக்கப்பட்டவர்கள் எல்லா லிஸ்டையும் பாருங்க. கர்த்தரை விட்டு போய்விட்டார்கள், தகப்பனை விட்டு போய்விட்டார்கள், கர்த்தரை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். இதுதான் கடைசி அவருடைய முடிவாக இருக்கும். ஸோ மூன்றாவது, ஒன்றுமே இல்லாமல் தன்னை ஒரு பொருட்டாக நினைச்சு செயல்படும் போது வஞ்சிக்கப்படுகிறார்கள். நான்காவது காரியம், தன்னைத்தானே யார் வஞ்சித்துக் கொள்வார்கள்? தன் நாவை அடக்காமல் தான் தேவபக்தி உள்ளவன் என்று சொன்னால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். தன் நாவை அடக்காம நான் தேவபக்தி உள்ளவன் என்று யார் ஒருவர் சொன்னாலும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு முதல் அதிகாரத்தின் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். போதும். இந்த வசனத்துல சொன்னால் கூட கிடையாதான், நீ எண்ணினா நினைச்சாலே நீ வஞ்சிக்கப்பட்டு விட்டாய். தன்னைத்தானே வஞ்சிக்கிறது அது என்னன்னு கேட்டா, இந்த வஞ்சிக்கப்படுதலுக்கும் நாக்குக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறதே நம்மளால இந்த வசனத்திலிருந்து பார்க்க முடியுது. இந்த தேவபக்தின்னு கேட்டா, நான் கர்த்தருக்குள்ள சரியாத்தான் இருக்கிறேன், அதிகாலை ஜபத்தை ஃபாலோ பண்ணுறேன், நான் நல்லா தனி ஜபத்தில் இருக்கிறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார், நான் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போகிறேன், பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன், சரியாக தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஏழைகளுக்கு உதவுறேன், நான் தேவ பக்தின்னு சரியாக இருப்பேன். பஞ்சுவாலிட்டி அதை விட முக்கியம். எத்தனை மணிக்கு ப்ரேயரோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பஞ்சுவாலிட்டியாக கரெக்டாக போயிடுவேன், எந்த இடத்துலையும் மிஸ் பண்ண மாட்டேன், ரூல்ஸாக சரியாக இருப்பேன், கர்த்தராக கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி தேவ பக்தியில் சரியாக இருப்பதை போல கர்த்தருக்கும் எனக்கும் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட்டு தான், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சரிதான். சரியாக பண்ணினவங்க தன்னுடைய நாவை அடக்கணும். தன்னுடைய நாவை அடக்காமல் நான் எல்லாம் செஞ்சிட்டேன், தேவபக்தியாக உள்ளவன்னு நினைச்சாலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். இந்த நாவை அடக்கணும் என்ன விஷயம் தெரியுமா? பேசாமல் இருக்கிறது கிடையாது, நம்ம பேசுகிற வார்த்தை நம்மளை தீட்டுப்படுத்திடும். இந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம் ஜெபத்துரை ஐயாவோட ஒரு புக்கை வாசித்தேன். உண்மை, ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம்.
மௌனத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு டாபிக்கில் அவர் அந்த செய்தி எழுதியிருந்தார். ஒருத்தன் மௌனமாக இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த புக்கை வாசிக்கும் போது எவமையா ஒருத்தர் ஊமையாக இருந்து ஆசீர்வாதம் முடியுமான்னு கேட்டா, நீ நாவை அடக்குனாலே பல ஆசீர்வாதங்களை நீ தடுக்காமல் இருப்ப. அதான் முக்கியம். உனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு, இந்த நாக்கை பயன்படுத்தியே தடுத்துடுறது, கெட்ட பேர் வாங்க ஆரம்பிச்சிருது. அப்படி என்று கேட்டால் நாம் வஞ்சிக்கப்படுவதற்கும் இந்த நாக்கை பயன்படுத்துவதற்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த நாக்கை யார் பயன்படுத்தி பொல்லாத காரியத்தை செய்வாங்க தெரியுமா? அந்தி கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை ஒருவர் வாசி. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, அதுக்கு பெருமையானவைகளை பேசும் நாவு, வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து எதை பயன்படுத்தி இந்த உலகத்தை பல காரியங்களை பயன்படுத்தி பிடிப்பான்? அவனுடைய நாக்கு தான் அநேகரை வஞ்சிக்கும். அவன் பேசுகிற பேச்சு, பெருமைக்குரிய பேச்சு தான் அதுவா இதுவான்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துவது நாக்குத்தான். அது அவன் மற்றவர்களை வஞ்சிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய காரியம். தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறவர்கள் யார் என்று கேட்டால், இந்த நாவை சரியா பிரயோகிக்க பயன்படாதவர்கள். இந்த நாவின் நிமித்தம் பெருமை பேசுறது, தூசணமான வார்த்தைகள் பேசுறது, குறை சொல்லுகிற காரியங்கள், இந்த நாவினால் என்னென்னலாம் லிஸ்ட் பைபிள் இருக்கோ இது எல்லாமே வரும்போது நம்மளை அறியாமல் தன்னைத்தானே நாம் வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில விஷயங்கள் நம்ம அமைதியாக இருந்தாலே ஆசீர்வாதங்கள் வந்துடும். ஆனால் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பெரிய ஒரு கேப்பாகி கர்த்தர் அந்த கேப்பில் பிசாசுடைய காரியங்கள் நுழைந்து தான் வஞ்சிக்கப்படுவதற்கு பயங்கரமான காரியங்கள் உண்டு. இந்த இவர்கள் என்னன்னு கேட்டோம்னா, தான் தேவ பக்தியில் சரியாகத்தான் இருக்கிறேன் இருதயத்தில் நினைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. தான் தேவ பக்தியில் கர்த்தருக்குரிய காரியத்தில் நான் சரியாகத்தான் இருக்கிறேன். சரியாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் இந்த நாவை பயன்படுத்தி நம்ம என்ன பேசுகிறோம்? பெருமை பேசுகிறோமா? இல்லை இந்த பரிசேயன் ஆயக்காரனை குறை சொன்ன மாதிரி இருக்கிறோமா? இல்லை மூத்தகுமாரன் இளையகுமாரன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறோமா? இந்த பேசும்போதே நம் வஞ்சிக்கப்படுதல் அழகாக நம்மளை நகர்த்தி கூட்டி கொண்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்கள் 4 காரியங்கள். 1, தன்னில் பாவமில்லை என்று ஒருவர் சொன்னால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். தான் ஒன்றுமே கிடையாது, தன்னை ஞானி நீதிமான் என்று எண்ணுவார்கள். பரிசேயர்களைப் போல தன்னைத்தானே வஞ்சிப்பதற்கு உட்படுத்திக் கொள்கிறவர்கள். தான் ஒன்றுமே கிடையாது, தன்னை ஒரு பொருட்டாக நினைப்பாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? யார்? அந்த அதிக ஆஸ்தியுள்ள வாலிபனை போல அவர்கள் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறவர்கள். கடைசியா தேவபக்தி வச்சிருக்கிற, ஆனால் நாவை அடக்கலை. அதனால தான் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களும் தாழ்மையாக இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க, கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கள் தாழ்மையாக இருப்பாங்க. தான் செஞ்சேன், கர்த்தர் இவ்வளவுலாம் செஞ்சிட்டாரு, ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் செஞ்சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. அது மோகன்சி அண்ணனா இருக்கலாம், வின்சன் அண்ணனா இருக்கலாம், இன்னும் பல சென்னையில் இருக்கக்கூடிய சிலர் அவர்கள் தெரியும். சில விஷயங்கள் சொல்லுவாங்க. உலகத்தில் ஒரு பழமொழி, சில்லறை தான் சத்தம் போடும், நோட்டு சத்தம் போடாது அப்படிம்பாங்க. சில்லறை தான் சத்தம் போடும். இவங்க என்ன கேட்டால் சின்ன விஷயத்தை சொன்னாலும் அக்கா அப்படியா இப்படியா நாங்கள் அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நோட்டு அவங்க வாட்டுகள் இருப்பாங்க, காரியத்தை செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஸோ தன்னைத்தானே வஞ்சிப்பதில் இந்த நாக்கு பெரிய விஷயமா இருக்கும். தான் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் தாழ்மையும் எளிமையும் அவர்களிடத்தில் இருக்கும். அந்த தாழ்மையும் எளிமையும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தையும் வரத்தையும் காத்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அற்புதம் நடந்திருக்கும், அடையாளம் நடந்திருக்கும், அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பாங்க, பெரிய பெரிய மிராக்கள் நடந்திருக்கும், டெலிவரன்ஸ் நடந்திருக்கும். கடைசியா எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான் சொல்லாம எல்லாமே எனக்குத்தான் ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா அவன் வஞ்சிக்கப்பட்டவன். அவன் அநேகரை சீக்கிரத்தில் வஞ்சிக்கத்துக்குள்ள நடத்திடுவான். பைபிள் என்ன சொல்லுது? அவர் நீதி உள்ளவர், துன்மார்க்கர்களை நரகத்தில் போடுகிறார், பரிசுத்தவான்களை பரலோகத்தில் சேர்க்கிறார். அப்படி என்று கேட்டால் இயேசு அன்பானவர் என்று கேட்டால் அவர்களை மன்னிக்க வேண்டிதானே? அவர்களை மறுபடியும் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல பரலோகத்தில் சேர்த்திருக்கணுமே. அப்படி என்று கேட்டால் இயேசு 100க்கு 100 அன்பானவர். தொலைந்து போன யாரையும் கூட்டி சேர்ப்பார். இளையகுமாரன் எவ்வளவு தூரம் போனாலும் தகப்பனை போல கூட்டி சேர்ப்பார். நல்லதுதான், கரெக்ட் தான், அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறது நல்லதுதான். அன்பை மட்டுமே பார்த்துட்டு அவருடைய கோபத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அவருடைய நீதி